மரணம் சந்தோஷமாக ஏன் கொண்டாட முடியல உன்னால்? எல்லோரும் சாகுறாங்க தானே, தெரியுது தானே உனக்கு. ஏன் சாவுறதுக்கு சந்தோஷமாக போக மாட்டேன்ற? சாவுன்னா ஏன் பயப்படுற? எல்லாம் செத்துக்கிறாங்களா இல்லையா உங்கள் வீட்டில்? தாத்தாவோ செத்துட்டாங்க தானே. நீயும் ஒரு நாள் சாவு தானே போகிற. ஏன் புரிஞ்சுக்கவே இல்லை உன்னால்? சின்ன வயசில் சாகக்கூடாதுன்னா உஷாராயிரு. சாகுறதுக்கு ஒரு வயசு இல்லாமல் வாழ்ந்துனுங்கிற. 90 வயசு ஆகிட்டா கூட செத்துட்டாங்கன்னா கஷ்டப்படுற. எந்த வயசில் செத்தா சிரிக்கலாம் யோசிச்சு பார்த்தியா நீ? அப்பா எங்கள் தாத்தா 90 வயசு இருந்தார், சந்தோஷம் சொல்லலாம் தானே. சொல்லவே மாட்டேன்றான். ஏன்னா ஆழணுன்னு கற்று கொடுத்துட்டான். அப்படி தானே. ஆனால் உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுவான். பேண்டுன்னு பத்துங்கிற ஒருத்தன் செத்துட்டான்னு வச்சுக்கேன், உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக சொல்லுவான் எல்லாருக்கிட்டையா, நீ நல்லபடியாக போய் சென்ட்டாருன்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே மட்டும் சொல்லி பாப்பா நல்லபடியாக போயிட்டாரு. ஆனால் வெளியே என்ன பண்ணுறது இல்லை. இப்போ உன் மனசு திறந்துக்கு தான் முடியுதா? உண்மைன்னு தெரிஞ்சோம், யதார்த்தம் எதுன்னு தெரிஞ்சோம், நீ அதை செயல்படுத்தினா யார் தப்பு? உன் தப்பு தானே. எவ்வளோ அழகாக சொன்னுக்கிறேன், கடவுள் ஒன்று தாண்டா, அது எங்கேயுமே இருக்குது, அது சூன்யமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு நிம்மதியாக வாழலாமா இல்லையா? ஏன் அது ஏன் வாழ மாட்டேன்றான்? அது ஏன் மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டேன்றான்? ஏன் ஷேர் பண்ண மாட்டேன்றான்? என்ன ஏன் அது ஒரு வேலையாகவே செய்யலாமே அவன்? ஏன் செய்யலை? எவ்வளோ நல்லா தானே இருக்குது. பிரச்சனையை முடிஞ்சுது, எல்லாத்துக்கும் தீர்வாயிடுச்சே. ஜாதி சண்டை இல்லை, மத சண்டை இல்லை, சடங்கு சண்டை இல்லை, ஏற்றத்தாழ்வு சண்டை இல்லவே இல்லை. அவன் அறிவுக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் வாழ்வான். அவன் தேவைக்கு தான் அவனால் வாழ முடியும். இட்லி எவ்வளோ சுட்டாலும் எவ்வளோ தான் சாப்பிட முடியும்? அப்படி தானே. வாழ மாட்டேன்றான், கொண்டாட மாட்டேன்றான். ரூட்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுன்னு பாவமாகுது. யார் தாத்திங்கன்னா உன்னை யார் உனக்கு உன்னை தடை செஞ்சா உன்னை சந்தோஷமாக இருக்கும் வேணான்ட்டு? இன்னும் அசிங்கமாக தானே படிச்சுட்டு கேவலமாக வாழ்கிற. இன்னும் உனக்கு புரிஞ்சிச்சு, சாவு தானே போகிற. இது உனக்கு புரியவே இல்லையா? அப்போ இது புரியலன்னா உன் மனசு என்ன ஆகிட்டுக்குது? இப்போ மூட்டுக்குது. ஒருத்தர் அறிவாளி பொறுப்பானவர் தெரிஞ்சவர் தயவுசெய்து என் வீடியோ என்ன பண்ணுவானா அவனா நம்ம பார்த்தா என்ன போய் ஃபுல் பண்ண முடியாது, ஃபுல்லாக்கவே முடியவே முடியாது. ஏன்?